கன்னிராசி அன்பர்களுக்கு தமிழ் பராபவ ஆண்டில் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சித்திரையிலிருந்து முதல் 3 மாதங்கள் வரைக்கும் வெளியுறவு மக்கள்கிட்ட கவனமாக பழகிறது நல்லது. யாரையும் முழுசாக நம்ப வேண்டாம். அதன் பிறகு ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து நல்ல விஷயங்களையும் வெற்றியும் புகழும் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு திகழப்போகிறது. வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்கிறாரு. அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, இப்படி சிறப்பு இடங்கள் எல்லாம் பார்வை செய்கிறதுனால காத்திருந்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து இருக்கு. இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அதே மாதிரி ராசிக்கு 12ல இருந்த கேது 11ஆம் வீட்டுக்கு போறாரு தவறே, 5ஆம் வீட்டுக்கு ராகு வராரு தவறேன்னு பார்த்தாலும் நமக்கு குரு பார்வைக்குள்ளதான் அவங்க வந்துடுறாங்க. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கண்டக சனியில் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இந்த குரு பயிற்சி இருக்க போது மொத்தத்தில் இவ்வாண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டு தான். சனி பெயர்ச்சி இந்த வருஷம் இல்லைங்கிறது அதை விட பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அடுத்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சனியோட தன்மை வேற மாதிரி போகும். அதனால இந்த ஆண்டை நீங்கள் ரொம்ப உங்களுடைய ராசியை அறிவுபூர்வமான ராசின்னு சொல்லுவோம். அறிவுபூர்வமாக இந்த வருஷத்தை அழகாக மெதுவாக நகர்த்திட்டு வாங்க. முன்னேற்றமான அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் எந்த இடத்துலையும் யாரையும் முழுசாக நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் கன்னிராசிக்குண்டான இந்த வருஷத்துக்குண்டான அறிவுரை. மென்மேலும் நீங்கள் உயர உங்களுடைய ராசிநாதனான புதனுக்கு உரிய கடவுளான பெருமாள் வழிபாடு செய்துக்கிறது ரொம்பவும் நல்லது. வாழ்த்துக்கள்.